எங்கள் தேசத்தின் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். எழில் மிகு ஈழத்தின் வளம் மிகு யாழ் மண்ணில் அச்சுவேலி வடக்கிலிருந்து கதிரவேல் ஜோதிடம். இன்றைய பதிவில் ஆடிப்பிறப்பு எமது தமிழினத்தின் பண்பாட்டு விழுமியங்களுடன் ஒன்றித்து போன ஆடிப்பிறப்பு 2026 ஜூலை மாதம் 17 பராபர வருஷம் ஆடி மாதம் 1 நாள் வெள்ளிக்கிழமை ஆடிப்பிறப்பு பெரும் விழாவாக கொண்டாடப்படுகின்றது. ஆடிப்பிறப்பென்றாலே எமக்கு நினைவில் வருவது எமது ஈழத்து புலவர் நவாலியூர் சோமசுந்தர புலவர் ஐயா அவர்கள். அவர் இயற்றிய பாடல் ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை, ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே, கூடி பனங்கட்டி கூழும் குடிக்கலாம், கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே. இந்த பாடல் இந்த ஆடிப்பிறப்பன்று அனைவரது மனங்களிலும் அலைமோதும். இன்றைய நாளில் ஒடியல் மாவுடன் பனை வெல்லம் கலந்து கூழ் காய்ச்சி உறவினர் நண்பர்களுடன் குதூகலமாக கூடியிருந்து குடித்த காலம் இன்றும் மனம் அசை போடுகின்றது. சரி, இந்த ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடையும். வளிமண்டலத்தில் இந்த காற்றழுத்த மாறுதலால் பலத்த காற்று வீசும். இந்த ஆடி மாதத்தில் பலத்த காற்று வீசும். மக்களிடையே ஒரு பழமொழி உண்டு, ஆடி மாத காற்றுக்கு அம்மிக்கல்லும் அசையும் என்பார்கள். அந்த அளவு வேகமாக ஆடி மாதத்திலே காற்று வீசும். இந்த வளிமண்டல மாற்றத்தினால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையலாம், நோய்களுக்கு தொற்று ஏற்படலாம். இப்படியான பல பாதிப்புகளிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்காகத்தான் எமது முன்னோர்கள் இந்த ஒடியல் கூழ் காய்ச்சி குடிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தினார்கள் என கூறப்படுகின்றது. எது எப்படியோ எமது முன்னோர்கள் எமது நன்மைக்காக சில காரிய காரணங்களை எமக்கு சுட்டி காட்டி விட்டு சென்றிருக்கின்றார்கள் என்று நாம் பெருமைப்படுவோம். இன்றைய நாளில்தான் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகின்றது. சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி தனது பயணத்தை ஆரம்பிக்கும் நாள் என்று. இந்த பயணம் 6 மாதங்கள் தொடர்ந்து மார்கழியுடன் நிறைவு பெறும். அதாவது 2026 ஜூலை மாதம் 17 பராபர வருஷம் ஆடி மாதம் 1 நாள் வெள்ளிக்கிழமை தட்சிணாயன காலம் ஆரம்பமாகி 2026 டிசம்பர் 14 பராபர வருஷம் மார்கழி மாதம் 30 நாள் வியாழக்கிழமை முடிவுறுகின்றது. சூரியன் இன்று, அதாவது பராபர வருஷம் ஆடி மாதம் 1 நாள் வெள்ளிக்கிழமை ஆகிய இன்று அதிகாலை 7:08 புனர்பூசம் 4ஆம் பாதத்துள் பிரவேசித்து கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய 6 ராசிகளிலும் 54 நட்சத்திர பாதங்களில் 182 நாட்கள் நகர்ந்து பராபர வருஷம் மார்கழி மாதம் 30 நாள் வியாழக்கிழமை, அதாவது 2026 டிசம்பர் 14 வியாழக்கிழமை அதிகாலை 12:23 தன்னுடைய பயணத்தை முடித்து கொள்ளும் போது தட்சிணாயன காலம் முடிவுக்கு வந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பமாகின்றது. இந்த தட்சிணாயன காலம் என்பது தேவலோகத்தின் இராப்பொழுதென்றும், உத்தராயண காலம் தேவலோகத்தில் தேவர்களுக்கு பகல் பொழுதென்றும் சொல்லப்படுகின்றது. இந்த தட்சிணாயன காலமாகிய ஆடி மாதத்திலேருந்து மார்கழி மாதம் வரை இராப்பொழுது நீண்டதாக இருக்கும்.
பகல் பொழுது குறைவானதாக இருக்கும். கவனித்து பாருங்கள், சூரிய உதயமும் ஆடி மாதத்துக்கு பிற்பாடு 6 மணிக்கு பிறகுதான் சூரியன் உதயமாகும். அநேகமாக ஆவணி மாதத்துக்கு பிற்பாடு 6 மணிக்கு முன்னரே சூரியன் அஸ்தமனம் ஆகிவிடும். கவனித்து பார்த்தா தெரியும். விஞ்ஞானம் சார்ந்த அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது பூமி தன்னுடைய அச்சில் இருந்து 23.5 பாக சாய்ந்து சூரியனை சுற்றி வருகின்றதாக சொல்லப்படுகின்றது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகின்றது என்று நாங்கள் படித்திருக்கின்றோம். பூமி சுற்றி வருவதால் பூமியிலே வாழுகின்ற எங்களுக்கு பார்க்கும்போது சூரியன் சுற்றி வருவதாக தெரிகின்றது. இது ஒரு தோற்றப்பாடே தவிர இது உண்மையான அறிவியல் சார்ந்த விஞ்ஞான விளக்கப்படி சூரியன் சுற்றவில்லை, பூமிதான் சுற்றுகின்றது. ஆயினும் காலங்காலமாக நாம் பார்த்துணர்ந்து வந்தவற்றை அப்படியே கடைப்பிடிப்போம். எமது வாடிக்கையாளர்கள், அன்பர்கள், நலன் விரும்பிகள் மற்றும் அனைவருக்கும் ஆடி பெருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றோம். உலகில் சமாதானம் நிலவி அது நிரந்தரமாகி மக்கள் அனைவருமே நிம்மதியான சுபீட்சமான வாழ்வு வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவார் என நம்புவோம். நன்றி.